என்னடா இவ்வளவு பெருசா? டேய் நீ பண்ணது என்ன சிறுசா? 4 மலைக்கு நடுவுல பள்ளி மாதிரி இருந்த நம்ம ஊரை கில்லி மாதிரி மாத்திட்டியடா. ஆமாடா, உனக்கு நாங்க பண்றதெல்லாம் பெரிய அன்னைக்கு திருண்டு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரிடா. இது ஒரு டீசர், மெயின் பிக்சர் இதுதான் மாப்பிள ஆரம்பிக்குது. எங்கள் அன்பு நண்பன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். குமரிமண் பெற்றெடுத்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் கலை வாரிசு இதோ நாஞ்சில் மண் மீண்டும் கொடுத்த எங்கள் செல்ல பிள்ளை கதாநாயகனாக சஞ்சய் வந்து கொண்டிருக்கின்றார். செயலிலே திங்கக்குட்டி, பாசத்திலே தங்கக்கட்டி, அன்பிலே செல்லக்குட்டி, கில்லியூர் கில்லி, மண்ணின் மைந்தன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். உலகின் முத்து, நாஞ்சில் மண் பெற்றெடுத்த சொத்து எங்கள் அன்பு நண்பன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். கிண்டல் செய்த கிழவர்களே, உங்கள் கேலிகளை எல்லாம் காலியாக்கி எங்கள் நண்பன் சினிமாவிலே நட்சத்திரமாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அப்பவே தெரியும் இவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார். நீ அப்படியா சொன்ன? பாடிய வாலிபர்களே, வாழ்க்கையை ஜெயித்து இசையோடு வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் நண்பன் சஞ்சய். பாரீர் பாரீர் பாரீர். நண்பனை குறை சொல்லிய குமரியின் குமரிகளே, கேலி செய்த கிழவிகளே, முதிர் கன்னிகளே, பாருங்கள், தலை நிமிர்ந்து பாருங்கள், என் நண்பன் வெற்றியை பாருங்கள். அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டோனோடி. சஞ்சய் கிண்டல் பண்ணதுக்கு பதிலாக கரெக்ட் பண்ணிக்கலாம்லடி. போடு, சும்மா போடு. பாரியா மோச்ச கிளவி பேரனுடைய நிலைமைய. அவரை கிளவி பேரன்னு சொல்லாதியா, வருங்கால சூப்பர் ஸ்டார்னு சொல்லியா. வெட்டி பைய வேலை வெட்டி பார்க்காம சும்மா சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல நேசமணி வேற இவனுக்கு சப்போர்ட். 100 என்றவருக்கு இப்ப முங்குறோம். ரெடியா என்றா? 4. ஏய் என்னடா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? டேய் தண்ணிக்குள்ள ஒரு வைப்ரேஷனா இருக்குடா. வைப்ரேஷனா? டேய் வைப்ரேஷன் இல்லடா, புயல்டா. புயல் இல்லடா, பூகம்பமே வருதுடா. பூகம்பம் இல்லடா, சூறாவளியே வருதுடா. எரிமலை எப்படி பொறுக்கும்? கலை குனிஞ்சே பொறுக்கும். அங்க பாரு, அத பார்த்து ஊரே சிரிக்கும். என்ன பத்தாப்பு ஐயா ராசா. என்ன பாட்டி? ஐயா இந்த கண்ணு நல்லா இருக்கும்போதே உன்னை திரையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. அதெல்லாம் கண்டிப்பா பாப்பா, கவலைப்படாத. நான் போய் அண்ணனை பார்த்து வந்துடுறேன். சரிப்பா. எண்ணம் கண்ணிப்பாவையின்றி 7 சுவரந்தான் பாடுமோ? பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா? மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? அண்ணே ஹாய், வெல்கம், என்ஜாய், வெல்கம், ட்ரிங்க். சஞ்சய் நீ நல்லா குடிப்போ, பட்டெடுத்து சூடெல்லாம் தனியட்டும். ஹலோ அனந்தோடு தான்டா இருக்கேன், வரேன். அண்ணே என்னப்பா டிராவலிங்ல எப்படி போறீங்க? சொகுசு பஸ்ல டிக்கெட் போட்டீங்க, சுகமா வந்து சேர்ந்தேன். சூப்பர்ப்பா. ஒழுங்கா கிளாஸுக்கு போ, நல்லா கத்துக்கோ.
சரிண்ணே. சஞ்சய் ஆ நம்ம ஏம் ஓகே ஓகே. என்ஜாய். தம்பி நானும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது. நான் வேணா தீர்ப்பு சொல்லட்டுமா? நானும் எங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் தானுங்க. என்னது நீ தீர்ப்பு சொல்றியா? எங்க தலைவரை பத்தி என்ன நினைச்ச? அடர்ந்த காட்டை விலக்கி பார்த்தா எங்க அண்ணன் பருப்பு, அதுல ஒரு பொறி விழுந்தா எங்க அண்ணன் நெருப்பு, உரிச்சி பார்த்தா சொல எங்க அண்ணன் சொல்லுக்கு இல்ல வேலை. அவர் சொல்லுவாரு விதவிதமா கதை 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 கணேசன் எங்க தலைவர் கதை கணேசன். கக்கா நாடக கலாசபை வழங்கும் காதல் கோட்டை. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, பாடல்கள் அனைத்தையும் இந்த கதை கணேசனே வழங்குகிறேன். என் முந்தைய படைப்புகளான காதல் ஓவியம், காதலே சுவாசம், காதல் கண்மணி, காதல் சடுகுடு, காதல் காலம், காதல் சாட்சி, காதல் காதல் கொண்டேன், காதல் அழிவதில்லை. சரி விடுங்க, இப்படி என் படைப்புகளை சொல்லிக்கொண்டே போனால் சூரியன் உதித்துவிடும். நான் உங்கள் முன் தோன்றி பல மாத காலங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் உங்கள் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆர்வம் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியல. முதல்ல நீ உள்ள போ, வேற ஏதோ வந்திருக்கல அதை காட்டு. ஏன் இவ்வளவு இடைவெளி என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள். அதை நாங்க கேட்கவே காரணம், இந்த கதையின் தலைப்பை உருவாக்க இரவு பகல் பாராமல் யோசித்ததனால் தான் இந்த இடைவெளி. ஆமா கிழிச்ச. நான் காதல் கோட்டையின் கதையை மட்டும் எழுதவில்லை, இதற்கு நானே இசையமைத்து பாடல்களையும் எழுதி அமைதி அமைதி இவற்றுடன் 9 பொறுப்புகளையும் ஏற்றிருக்கிறேன். இந்த கக்கா டெவலப் பண்ணி பேசுறத பார்த்தா நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்தை காட்ட மாட்டார் போலியே. உங்கள் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு இந்த காதல் கோட்டை நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்ற தயாராக இருக்கிறேன். நன்றி, கண்டு கழியுங்கள். வணக்கம். ராதா 1 மினிட். டேய், அது ராதா இல்லடா, தாரா. தாரா தாரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யூ ஆர் கிரேட் தாரா. சின்ன வயசுல உன் மேல எனக்கு சில சிங்கார கனவுகள் இருந்ததுண்டு. நான் கண்மூடினா என் நெஞ்சுக்குள்ள காதல் தேவதையா நடனமாடுறேன். அது என்னமோ தெரியல, என் எண்ணங்கள் எப்பவும் வண்ணக்கிளி உன்ன நாடுது. ஓகே ஓகே, சுத்தி வளைக்காம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வாழ்நாள் முழுவதும் ஜோடி புறாக்கள் போல சேர்ந்தே வாழணும். அதுக்கு நீ எனக்கு மனைவியாகணும் தாரா. இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா இந்த உலகத்துல நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நான் வாழ்றதும் சாகுறதும் தாரா நீ சொல்ல போற முடிவுல தான் இருக்கு. பேசுடி வசனத்தை, பேசு பேசுடி வசந்தா, பேசி தொலை. ஐயோ சொதப்பறாளே. சாரி ராஜா, சாரி அப்படின்னு ஆரம்பி. 1 மணி பஸ்ஸுக்கு போனோம், 1 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோம்னு சொல்ல தெரியுது இல்ல. வசனத்தை பேசி தொலை. என்ன இவன் கழுத்து தொங்குது? என்ன கூட்டத்தோட சத்தத்தையே காணும்? ஐயோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. என்ன செய்ய? என்ன ஒத்தையில உட்காந்துருக்கேன்? சஞ்சய், நம்ம நாடகம் சக்சஸ், நம்ம நாடகம் சக்சஸ். எப்படின்னு? அடே சஞ்சய், பொதுவா நம்ம நாடகத்தை பாக்குறவங்க போகும்போது தூங்குறவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அங்க பாத்தியா, நம்ம நாடகத்தை கண்டு கழிக்க நம்ம எதிர்பார்க்காத தலையே வந்திருக்காரா. மொட்டை தலை. ஏண்டா பல வருஷமா ஒரே கதைக்கு தலைப்பை மட்டும் மாத்தி மாத்தி நாடகத்தை போடுற. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு சஞ்சய் நடிக்கிறவனை பார்க்க வந்தா இதுவும் அதே கதை. சஞ்சயை பார்க்க வந்தியா இல்ல ஷக்கிலாவை பார்க்க வந்தியா? டேய் நீ போடா, இந்தாடா இதை புடுறா, கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டா
இவன் நாடகத்துல நடிக்காத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய் இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பல வேஷம் கொடுத்து இன்னைக்கு சினிமாவுல ஹீரோ ஆகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டவன் நானு. என்னையே தப்பா பேசுவேன் நீ? டேய் சஞ்சய், உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. இந்த நேசமணி பாசமணியா மாறி என் வீட்டை தேடி வருவான். அப்படி ஒரு கதையை நான் எழுதுவேன்டா. அப்படி நான் எழுதல, என் பேனால ரீஃபில் போட்டு எழுத மாட்டேன்டா. என் ரிவால்வர்ல குண்ட போட்டு என் கதையை நானே முடிச்சுக்கிறேன்டா. இது ஓ மேல. டேய் குனிஞ்சிட்டியா? குனிஞ்சிட்டா சத்தியம் பண்றது விட்டுருவானா? இது என் கக்கா சபை மேல சத்தியம். ஏம்பா கக்காவே போயிடுச்சுப்பா. டேய் ஐயோ